அன்னை ஸ்ரீ அரவிந்தன் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026 ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை நாம் அன்னை வழி பிரெஞ்சு பயில்களை தொடர்கிறோம். இன்று பொதுவாக உலகத்தில் பெண்களுக்குரிய நாள், விமன்ஸ் டே என்று சொல்வார்கள். அன்னை பெண்களை ரொம்ப உயர்த்தி சொல்லுவாங்க. அதாவது ஆண்களுக்கு கிட்டாத ஆன்மீக பலன்கள் பெண்களுக்கு அவர்கள் அதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அதனால பெண்களுக்கு வாழ்த்து சொல்லி எப்படி அந்த ஆன்மீகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கதை, அன்னை சொல்ற கதை. இது பார்த்தீர்களானால் 9வது தொகுதியில 22 மார்ச் 1957 மார்ச் மாதம் 1957ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி பிரெஞ்சுல சொன்னா மார்ச் 1957. இதுல ஃப்ரைடே கிளாஸ்ல சொன்னது l'histoire suivante a été racontée par mère au cours d'une classe du vendredi. Suivante அப்படின்னா ஃபாலோயிங் அர்த்தம். The following list வான ஸ்டோரி அர்த்தம், ஹிஸ்டரி அர்த்தம் இல்ல. The following history சொல்ல ஸ்டோரி. a été racontée அப்படின்னா was narrated par mère by the mother au cours d'une classe du vendredi. vendrediனா வெள்ளிக்கிழமை வகுப்புல சொல்லியிருக்காங்க. இதுல இதோட சுருக்கம் என்னன்னா, அச்சகங்களும் புத்தகங்களும் இல்லாத காலத்தில் நடந்த ஒரு கதை. அப்பொழுது குரு மட்டுமே இருந்தார். அந்த குரு யார் தகுதியானவரோ, அது தனி மனிதனா இருக்கலாம், ஒரு குழுவா இருக்கலாம், அவர்களுக்கு அவர் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கதைக்கு நம்ம போயிடுவோம். இதெல்லாம் விட்டுட்டு இது இன்னொரு புத்தகம் இருக்கு. இதுக்கு பேர் லா மேர் ராக்டவுன்ே வரும். இப்ப படிச்ச அந்த ராக்டவுன்னா மதர் நரேட்ஸ்ங்கிற பொருள் வரும், கதை சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதுல அலோர் வாலா மோடிஸ்டுவார் அப்படின்னு இருக்கும். ஸோ ஹியர் இஸ் மை ஸ்டோரி. இதுக்கு முன்னாடி அதை பத்தின ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதை நீங்க அதை 9வது வால்யூம் இந்த தேதி போய் வேணாம் விருப்பப்பட்டா படிச்சுக்கலாம். மேர் லீ அப்படின்னா மதர் ரீட்ஸ் அப்படின்னா மதர் இஸ் ரீடிங், 2 பொருளும் வரும். அதுக்கு தலைப்பு என்ன வருதுன்னா யூன் ஹிஸ்டுவார் இனிஷியாட்டிக், ஹிஸ்டரி ஆஃப் இனிஷியேஷன் அப்படின்னா ஸ்டோரி இனிஷியேஷன் வரலாம். இதுல ஸ்டோரி ஆஃப், ஸோ ஹியர் இஸ் மை ஸ்டோரி, மதர் ரீட்ஸ் ஸ்டோரி ஆஃப் இனிஷியேஷன். ஓகே, இது திராத்வி டியூ குஜராத்தி. திராத்வி அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்லேட்டட் அப்படின்னு அர்த்தம். குஜராத்திங்கிற மொழி ஒரு மேஸ்குலின் வேர்டா கன்சிடர் பண்றாங்க. அதனால அதை the plus la translated from the Gujarati language. the கம்பல்சரியா போடணும் பிரெஞ்சுல. the plus la தியூவா மாறிடும். திராத்வி டியூ குஜராத்தி. ரொம்ப வேடிக்கையான ஆனா ஆழமான பொருளுள்ள ஒரு கதை, நகைச்சுவையாகவும் இருக்கும். அதனால நல்லா மகிழ்ச்சியா ஞாயிற்றுக்கிழமை போவோம். இல்லையாவே யுத்வா மகாத்மா qui était un grand ascète et un grand pandit. இல்லையாவேனா there was nothing. யுத்வா இப்ப நம்ம சொல்லுவோம் once upon a time. மகாத்மா qui était un grand ascète. ஒரு மகாத்மா, ஒரு பெரிய உத்தமர் இருந்தார், மகா ஆத்மா இருந்தார். அவர் ஒரு பெரிய துறவியாக இருந்தார், ஒரு பெரிய அறிஞராக இருந்தார். இல்லையாவே ஒன்ஸ் அர்த்தம். மகாத்மா கீயத்தன who was a grand ascet, அது லியேஸ்னா grand ascet, a grand pandit and a grand pandit, a great pandit அப்படின்னு சொல்லுவோம். பண்டிதராகவும் இருந்தார். இல்லத்தே honorer the two, charger dans et de sagesse. இல்லத்தே he was honorena புகழப்பட்டார், பாராட்டப்பட்டார் அப்படி சொல்லலாம். the two அனைவராலும் பாராட்டப்பட்டார்கள். ஆனர்னு இங்கிலீஷ்லயும் நம்ம பார்த்திருக்கோம். பெருமைப்படுத்தப்பட்டார், சிறப்பு கூட்டப்பட்டார் என்று சொல்லுவோம். honorer the two, charger the அதாவது அவர் பல ஆண்டுகள் மூத்தவராக, முதியவராக, அனுபவம் மிக்கவராக இருந்தார் என்பதற்கு ஷார்ஜே தான் அப்படின்னு.
ஆங்கிறது ஆண்டுகள், பற்பல ஆண்டுகள்னா நல்ல அனுபவம் கொண்டவர். ஏத சாஜஸ் அப்படின்னா, சாஜஸ்னா ஞானம் மிக்கவர், ஞானி அப்படின்னு அர்த்தம். இதை வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்ல பார்த்துட்டு உங்களுக்கு இதை புரியும். Once upon a time, there was a Mahatma who was a great ascetic and a great Pandit. நம்ம இங்கிலீஷ்ல படிக்கும்போது டி இருக்கனால பண்டிட்னு படிப்போம், அது தப்பு. இவன் எம்பி பண்டிட்னு படிக்கிறோம். நம்ம தமிழ்ல கூட அதை மொழிபெயர்க்கும் போது அதை டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணும்போது மாப்பு பண்டிட்னு தான் நிறைய போடுறாங்க. ஆனா இத்துங்கிறது தான் வரணும். இத்து தான் அங்க டீக்கு வந்து இத்துங்கிற எழுத்தும் வரும். அதனால பண்டித்தர் தான். நம்ம தமிழ்ல பேசும்போது பண்டிதர்னு சொல்லுவோம். பண்டிதர் அப்படின்னு சொன்னா நமக்கே அது சரியில்லைன்னு பண்ணுவோம். ஆனா இப்படி பார்க்கும்போது பண்டிட் அப்படின்னு சொல்லுவோம், அது தவறு. பண்டித் ஞாபகம் வச்சுங்க. He was honored by all, full of years and wisdom. The full of years தான் அனுபவம் மிக்கவர் என்ற பொருள்ல வருது. அப்புறம் ஜுனூன் எத்தே சோனோ, ஜுனூன்ங்கிறது அவருடைய பெயர். ஓகே, JUNUN இங்கிலீஷ்ல சொல்லலாம், பிரெஞ்சுல அது உச்சரிப்பு இருக்கா, ஜேங்கிறது ஜூன் ஆயிரும், ஜூங்கிறக்க டிஜே போடுவாங்க. இங்க ஜானகிராமன், ராஜாராமன், ராஜா நல்லா போடும்போது தமிழ் பேர் போடும்போது அப்படிதான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. RADGAன்னு வரும், DJAன்னு வரும், ஞாபகம் வச்சு. ஏன்னா ராஜுனா RADJOU, அது இல்லாம ராஜூன்னு ஆயிடும், ராஜூன்னு ஆயிடும். அதனால ராஜூங்கிறது டி போடுறது வழக்கம். அதனால இங்க எங்காவது போர்டுல பாத்தீங்கன்னா இது என்ன இவ்வளவு தப்பா போட்டிருக்காங்க, தயவு செய்து என்ன ராட் இருக்காவா, என்ன ராடுன்னு நினைச்ச கூடாது நீங்க. அதான் இதெல்லாம் வந்து ஒரு எழுத்துல அந்த மாதிரி இருக்கு. Junon était son nom. Mais jeune garçon, mais jeune homme avait coutume de venir chez lui pour recevoir l'initiation. அப்ப அந்த ஜேர்ன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது வந்து யங்னு அர்த்தம். மே அப்படின்னா இந்த இடத்துல மெனி யங் பாய்ஸ், மெனி யங் மென். அவே குத்தியும் அப்படின்னா அது ஒரு கஷ்டம் மாதிரி இருந்திருக்கு. டு கம் அப்படிங்கிறது குத்தியும், அந்த காஸ்டியூம்ங்கிற மாதிரி இல்லாம இந்த இடத்துல குத்தியும் பண்ண கஷ்டம் மாதிரி வந்துடும். அவே குத்தியும் த வனீர் ஷே லூயி, த வனீரா கம்மிங் அப்படின்னு அர்த்தம். ஷே லூயினா ஹிஸ் ஹவுஸ். இது வந்து அடிக்கடி ஷவே ஷே லூயினா நான் அவர் வீட்டுக்கு போனேன். எதுக்கு? ரெஸ்வார் லிவிசியாசியம், டு ரிசீவ் த இனிஷியேஷன் அப்படின்னு. நம்ம இனிஷியேஷனுக்கு நம்ம நாட்டு ஆதீனங்கள் இல்ல தியான மையங்கள் எல்லாம் சொல்றோம் ஒரு தீட்சை வாங்குதல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர் வந்து அவரை துவக்கி அவர் வழி நடத்துவார் அப்படிங்கிற பொருள். ஸோ இது பார்த்துட்டு அடுத்தது il restait à son ermitage devenait un membre des pandits fit son retourner chez eux après une longue et studieuse retraite. ஸோ il restait à son ermitage. இப்ப தெரிஞ்சுக்கலாம் ermitage அப்படின்னு சொன்னா என்னவா இருக்கும். சாரி, il restait à son ermitage. உங்க ஸ்கிரீன்ல Hermitage. Hermitage, வெரி குட். இப்போ il restait à son ermitage devenait un membre becoming at the same time. தேனா அந்த பசங்க எல்லாம் அதுலயே தங்கியிருந்தாங்க. devenait became a member at the same time they pandit, அவங்களே பண்டிதர்களாக ஆனார்கள். Then saw on retourner அப்படின்னா then return home after a long retreat and studious retreat இங்கிலீஷ்ல சொல்லலாம். retourner chez eux, chez eux சார் எங்களுக்கு பிரெஞ்சு விசிபிளா இல்லாம இருக்கு, எனக்கு மட்டுமா என்ன தெரியல. சொல்லுங்க, நான் இங்கிலீஷ்ல காட்டுறேன். devenait a member they pandit. These are retourner chez eux. chez eux கொஞ்சம் முடி ஷே லூயின்னு பார்த்தோம், அது his house வந்துச்சு. chez eux அப்படின்னு சொன்னா their houses அப்படின்னு இருக்கும். après une longue retraite, après une longue studious retraite. அப்ப லாங் ரெத்தர் ஸ்டூடியஸ் ரெத்தர் தான் ரொம்ப நீண்ட ஒரு படிப்பில் கவனம் செலுத்தப்பட கல்வியில் இது பண்ண ஒரு ரெட்ரீட் மாதிரி அது இருக்குது. மற்றதெல்லாம் ஒதுக்கிட்டு அது மட்டுமே இது பண்ணிக்கிறாங்க. இப்ப இன்னொரு தடவை படிக்கிறேன். Il y avait une fois un Mahatma qui était un grand ascète et un grand pandit. Il était honoré de tout, chargé d'âme et de sagesse. Junoun était son nom, mais jeune garçon
mais jeune homme avait coutume de venir chez lui pour recevoir l'initiation. Il restait à son ermitage. இல்லைங்கிறது ILS plural தேன் à son ermitage devenait un membre des pandits. Puis sont retournés chez eux après une longue et studieuse retraite. அப்போ வந்து நீண்ட நெடுங்காலத்துக்கு போவாங்க. இப்ப இதுதான் கதை, உண்மையான கதை நமக்கு வருது. Un jour, un jeune homme vint à lui. அப்போ ஒரு நாள் un jeune homme vint à lui அப்படின்னா he came to him அப்படின்னா ஒரு இளைஞன். jeune homme, homme-னா man, jeune homme-னா young man, vint à lui came அப்படிங்கிறது பாஸ் இதுல வரும். அவரோட பேர் என்ன? யூசுப் ஹுசைன் était son nom. Yusuf Hussain was his name. Le Mahatma voulut bien le garder auprès de lui sans même lui demander qui il était. அப்போ the Mahatma agreed or ஒத்துக்கிட்டாரு to let him stay with him without even asking who he was. இது எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. The Mahatma voulut bien le garder. Le garder அவரை அங்க இருக்கிறது அவர் ஒத்துக்கொண்டார். auprès de lui அவருக்கு பார்த்துட்டு auprès அந்த தங்குறதுக்கு அலோவ் பண்ணாரு. sans without even sans même lui demander asking him qui il était, who he was. நீ யாருப்பான்னு கேட்க கூட இல்லை. அவர் எந்த ஊர்ல இருந்து வந்த, பேர் என்ன, பின்னணி என்ன, ஜாதி மதம் எதுவுமே பார்க்கல. அவர் வந்து அவரை தங்க விட்டுருக்காரு. இப்ப le Mahatma voulut bien le garder auprès de lui sans même lui demander qui il était. இதுக்கு முந்தின வந்து நம்ம வேணா பிரெஞ்சுல படிச்சுக்கலாம். பிரியாமா, நீங்க படிக்க முடியுமா? Oui, monsieur. Once upon a time, there lived, bonjour, monsieur. Once upon a time, there was a Mahatma who was a great ascetic and a great Pandit. He was honored by all, full of years and young boys and wisdom. He was honored by all, full of years and wisdom. His name was Junoon. Many young boys, many young men used to come to him to receive initiation. They stayed in his hermitage, became pandits themselves. They returned home after a long and studious retreat. One day, a young man came to him. His name was Yusuf Hussain. The Mahatma agreed to let him stay with him without even asking who he was. 4 years went by. Okay, sorry. French படிக்கணுமா விஷயம்? இப்ப வந்து Katrane séculaire ainsi, Katrane. Lorsque matin, Junoun fit appeler Yusuf et pour la première fois l'interrogea. Pourquoi es-tu venu ici? அப்ப வந்து 4 வருஷம் போயிடுச்சு. ரெகுலரா அப்படி பொழிந்தன, சென்றன, போய்விட்டன அப்படிங்கிற மாதிரி இதுல. அப்ப 4 ஆண்டுகள் கழிந்த பிறகு சொல்றாங்க 4 years ஏன் அப்படின்னா
லாஸ்ட் அதுனா அந்த நாள் ஒரு அது வருஷம் கழிச்சு ஒரு நாள் காலையில ஜுனூன் ஃபீ அப்பலன்னா அவர் இப்ப அவர் வந்து ஒரு குருவார ஸ்தானத்துல இருக்குல்ல யாரையும் வச்சு கூப்பிடுறாரு, யாரையும் வச்சு அவர் குருனை கூப்பிடுப்பா அப்படின்னா ஃபீ அப்பலன்னா யாரையும் வச்சு கூப்பிடுறாரு, அவரை அழை அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு பூர்ல பிரீமியர் ஃபுவா லான்த்ரோஷா அவரை முத கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, எதற்காக நீ இங்கே வந்தாய் அப்படின்னு. எப்படி 4 வருஷம் கழிச்சு, புரியுதா? அப்போ 4 வருஷம் ஏன் வந்தேன்னு கூட கேட்காம என்ன பண்ணாரு கூட நமக்கு தெரியாது. இதுதான் அந்த அதுல இருக்கிற சூட்சமம். இப்ப நம்ம வந்து இத ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் சொல்றேன். இப்போ கிரிக்கெட் இப்ப எல்லாம் இன்னைக்கு வந்து ஃபைனல் கூட நடக்க போகுது. இந்தியா இருக்கு இறுதி போட்டியில, கோப்பை வெல்லுமா இல்லையான்னு 21. ஆனா அதெல்லாம் 20 ஓவர்ல முடியுது. ஒரு டீமுக்கு 20 ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல முடிஞ்சு கரெக்ட் டைம் இருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி 1983ல 60 ஓவர் இருந்துச்சு. அதுல 183 ரன் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமா வந்து இந்தியா உலக கோப்பை ஜெயிச்சது. அதுக்கு முன்னாடி எல்லாம் 5 நாள் மேட்ச் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ஒரிஜினல் கிரிக்கெட் மேட்ச்ல 5 நாள் 6 நாள்ல ஒரு கட்டுப்பாட்டெல்லாம் கிடையாது. 2 பேரும் 2 இன்னிங்ஸ் எவ்வளவு நாள் எடுத்து செய்யறாங்களோ அவ்வளவு நாள் செய்வாங்க. அது இந்த மூக்லேன்னு ஒருத்தர் வந்து மூக்லேன்னு ஒரு மராட்டிக்காரர் நடிக்கிறார். அவரு வந்து ஒரு விஜேவா இருந்து சொல்லுவாரு. அவர் ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. என்ன சொன்னார்னா, அந்த காலத்துல நாட்கணக்குல நடக்கும்போது ஒரு 32 நாள் 34 நாள் ஒரு மேட்ச் நடந்துருக்கும். யோசிச்சுப்பாரு. 34 நாள் நடந்தப்புறம் அவங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஏதோ மேட்சுக்கு கப்பல் ஏறணுமா, அதனால இந்த கேம் முடிக்காம கிளம்பலாமா. அப்ப அந்த விளையாட்டு வீரர்கள் அவர்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்களா, இன்னும் ஒரு ஓவர் 2 ஓவர் இருந்தா நம்ம இந்த மேட்சை முடிச்சிருப்போம் அப்படின்னு. அப்படியே யோசிச்சு பாருங்க. அப்ப வந்து இது வந்து இப்ப கம்பராமாயணம் எழுதுறதோ இல்ல வேற ஏதாவது அந்த காலத்துல இருக்கிறதா, அப்ப வந்து வேறு செயல்கள் இல்லாம ஆழ்ந்த அறிவும் ஒரு பக்கம். கிரிக்கெட் வந்து வேற, அது விளையாட்டுன்னு வச்சுக்கலாம். நம்ம சோழ நாட்டுல நீர் வளம் எல்லாம் இருந்து சோழ நாடு சோறுடைத்துன்னு சொல்லும்போது அந்த அளவுக்கு மற்ற பிரச்சனை எல்லாம் இல்லும் போது கலை நல்ல சிறப்பா வந்துச்சு. சிலைகள் செய்தார்கள், கவிதை எல்லாம் வடித்தார்கள், சொல்லி நிறைய விஷயம். அப்போ நிறைய நேரம் இருந்துச்சு. இவர் பாருங்க 4 வருஷம் ஆச்சு, ஏன் வந்தேன்னு கேட்கல. அன்னைக்குதான் மிஸ் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்களா? அவரும் வந்து பொறுமையா என்ன ஒரு ஐயா நீங்க நான் ஏன் வந்தேன்னு கேட்க மாட்டீங்களான்னு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் தாள மாதிரி இல்லை. அவரும் அமைதியா இருந்திருக்காருன்றது அதையும் கேட்கல. சிஷ்யனும் ஐயா நான் வந்த காரணத்துக்கு சொல்லாமா அப்படின்னு அவரும் ஒரு தன்னை ஒத்துக்கலைங்கிறதா இங்க இருக்கிற விஷயம். புர்குவா அப்படின்னா வை எச்யூ வென்யூ சி, எதற்காக வந்தாய். அப்போ அவர் வந்து என்ன சொல்றாரு, Sans réfléchir davantage, Yusuf répondit, pour recevoir l'initiation divine. Junou ne dit rien. Il appela un serviteur et lui demanda, as-tu préparé la boîte comme j'en ai prié? புரியுங்க. sans réfléchir davantage அப்படின்னா வித்தவுட் செகண்ட் தாட் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, அதாவது ரிஃப்ளெக்ஸ் பண்ற மாதிரி அது பண்ணாம உடனே, ஏன்னா அவருக்கு அந்த கேள்வி 4 வருஷமா இருந்திருக்கும். வரும்போதே அந்த கேள்வியோட தான் வந்திருப்பாரு. ஒரு ரெஸ்வார் லினிசியாசியும் திடீர் இறை தீட்சை வாங்குவதற்காக பெறுவதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு ரெஸ்வார் லினிசியாசியும் திடீர். இப்ப இந்த உச்சரிப்புல ஒரு குறிப்பு சொல்றேன். பொதுவா ஐயம் வந்தா அது அப்படிதான் சொல்லும். அப்ப அதுக்கான அனீசியாசியம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஐயனுக்கு அப்புறம் இன்னொரு வவல் அதே ஐ வந்துச்சுன்னா இனிசியாசியோடு சொல்லும்போது இன்னொரு எந்த வவல் வந்தாலும் அந்த வவலுடைய உச்சரிப்பை கொண்டு வரும். இப்போ இன் அத்தாந்தியூ அப்படின்னு வரும். யாருக்கா அந்த வார்த்தை கேட்ட ஞாபகம் இருக்கா? இன் அத்தாந்தியூன்னு ஒரு வார்த்தை, அதுல என்ன மீனிங் இருக்கான்னு சொல்ல முடியுமா? இன் அத்தாந்தியூ, அத்தான் அப்படின்னு சொன்னதா இருக்கும். நம்ம ஊர்ல அத்தான் இந்த அத்தாந்தியூன்னா அன்எக்ஸ்பெக்டட்னு இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னு அர்த்தம், பட் அன்எக்ஸ்பெக்டட் வந்து இன் அத்தாந்தியூன்னா அன்எக்ஸ்பெக்டடா சொல்லுவாங்க. அப்போ இன் அத்தாந்தியூ இதே ஸ்பெல்லிங் வரும், ஞாபகம் வச்சுருங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு சின்ன விதிவிலக்குகள். பொதுவா ஐயன்னா வரும். இன்னும் ரெஸ்வார் லினிசியாசியும் திடீர். அப்போ இன்னொன்னு கவனிங்க,
இன்வெர்டட் கமாஸ் அவங்க யூஸ் பண்றது இல்லை சொல்லியிருக்கேன். நான் ஒவ்வொரு தடையும் நான் சொல்லுவேன். இந்த ரெண்டு இது பாத்தீங்கன்னா கிரேட்டர் தேன் சிம்பிள் தான் ஆரம்பிக்கும் போது போடுறாங்க. 2 போட்டா கோட்ஸ் அர்த்தம். அது முடிக்கும் போது அப்ப வந்து ஆமா லெஸ் தேன் மாதிரி வருது. அது எப்படி அடிக்கடி சந்தேகம் வரும். லெஃப்ட் எப்படி இருக்கு, அப்போ இது வந்து கிரேட்டர் லெஸ் தேன்ங்கிறது முதல்ல வந்து அப்புறம் கிரேட்டர் தேன் சிம்பிள் போடுறாங்க. தனசேன் ஐயா நீங்க தான் எனக்கு சொல்லுவேன், என்னது மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் முதல்ல இருக்கிறது லெஸ் தேன் தான். கரெக்டுங்களா பாருங்க. ஆமா சார், லெஃப்ட் சைடுல போட்டோமா லெஸ் தேன், ரைட் சைடுல போட்டோமா கிரேட்டர் தேன். அது வாயுது. அது நான் எப்படி நான் வச்சுக்கிட்டா இப்படி எது பெருசா இருக்கும் அது பெருசு, இந்த பக்கம் எது பெருசு அப்படிதான் கொஞ்சம் குழப்பிட்டேன். சாரி. ஒரு ரெஸ்வார் இனிஷியாசியோ திடீர்னு அப்போ வந்து இனிஷியேஷன் வந்து ஒரு என்ன சொல்றது ஃபெமினா இருக்கணும், திடீர்னு வருது. அதே வந்து அதே மாதிரி தான் லாவி திடீர் லைஃப் டிவைன் புக்கு கூட அப்படிதான் இருக்கும். ஆனா சில இடத்துல தினா அப்படின்னு வரணும். பேஜ் நம்பர் வால்யூம்ல சொல்லிடுங்க, ஏன்னா இதுல வந்து இன்கார்னேட்ல பேஜ் நம்பர் வர்றது. டேட் ஞாபகம் வச்சுங்க, 22 மார்ச். ஆமா, டேட் தான் பார்க்க முடியுது, பேஜ் இல்ல. இங்கிலீஷ்ல பார்த்தா வேணா பேஜ் கண்டுபிடிக்கலாம். Mercy, madam. Mercy, Missy. இங்கிலீஷ் புக் இருந்தா பேஜ் 68 67ல வருது, அப்புறம் 68ல கண்டினியூ வருது. அந்த கதை வந்து 68ல வருது, கரெக்ட் வருது. ஓகே, அப்போ ஜூனு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எதுவும் சொல்லல. யாரு? ஜூனு அந்த மாஸ்டர் வந்து எதுவும் ஒன்று நத்திங் அர்த்தம். ஹி செட் நத்திங். இவர் கேள்வி கேட்கிறாரு, இல் அப்பலா சர்வீசர். அப்போ ஒரு தொண்டன், சர்வீசர்னா சம்பளத்துக்கு இருக்கிறது ஒரு தொண்டன். தொண்டனை கூப்பிடுறாரு. இந்த அப்பல்லாங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு பாசையை வந்து வித்தியாசமான பாசை. அது பாசை காம்போசின்லாம் இருக்கு, பாசை காம்போசின் ஒரு டைரக்டா இருக்க முடியாது. மதர் இது ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது வழக்கொழிந்து வருது. இல்ல அப்பல்லே அப்படின்னா வரும். அந்த மாதிரிதான் இப்ப வருது. இது பழையது. இல்ல அப்பல்லா சர்வீத்தார் ஏ லூயி தமாந்தா. அந்த தமாந்தாவும் பாஸ்ட் டென்ஸ் தான். He asked him, as-tu préparé la boîte comme je t'en ai prié. இப்ப பிரியேங்கிற வார்த்தைய அந்த குரு யூஸ் பண்றாரு. நான் உன்னை வேண்டிக் கொண்டபடி, நான் உன்னை கேட்டபடி, இல்ல நான் உன்னை கட்டளையிட்டபடின்னு சொல்லல. பாருங்க, அதான் அங்க இருக்கிற இங்கிலீஷ்ல அதை அப்படி அவங்க இதுதான் பாருங்களேன். இப்ப ஒரு சின்ன கனெக்ஷன் காட்டுறேன். அந்த பிரியே அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அழுத்தம் அதிகமா இருக்கு. பாருங்க, இங்க இருக்கு, நான் படிக்கிறேன். 4 years went by thus until one morning Junun sent for Yusuf, and sent for the appellate notice for the first time. For the first time he questioned him, why have you come here? Without a second thought, Yusuf answered, to receive religious initiation. Junun said nothing. He called his servant and asked him, have you prepared the box as I asked you? இங்க asked him சாதாரணமா போட்டுருக்கேன். இதுலதான் டிரான்ஸ்லேஷன்ல ஒரு மாற்று குறையுதுன்னு சொல்றோம்ல. பிஏ அப்படிங்கும்போது கொஞ்சம் வேண்டி கேட்டுக்கொண்ட பதிங்கிற மாதிரி வருது. அதுல ஒரு எளிமை, ஒரு அடக்கம், அந்த குருவோட அடக்கம் நமக்கு தெரியுது, புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்ப வந்து ஆத்யூ பிரிப்பேரே லா புவாத். லா புவாத் அப்படின்னு சொன்னா பாக்ஸ் அர்த்தம். ஹவ் யூ ப்ரிப்பேர் த பாக்ஸ் ஆஸ் ஐ ஹவ் ரிக்வெஸ்டட் யூ அப்படிங்கிற பொருள்ல நம்ம சொல்றோம். ஜானே பிஏ. இந்த இயல் வந்து அந்த புவாத் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். சரிங்களா? ஆத்யூ பிரிப்பேரே, ஹவ் யூ ப்ரிப்பேர் லா புவாத் த பாக்ஸ். கம்னா ஆஸ் ஜானே பிஏ. நான் உன்னை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த பெட்டியை நீ அணியம் மாற்றி விட்டாயா, ஆயத்தப்படுத்தி விட்டாயா, ரெடி ஆக்கிட்டியா, தயார் பண்ணிட்டியான்னு கேட்கு. அதுக்கு வந்து அவர் சொன்னாரு, வி மேத்ரு இல்லையா தூத் பிராக். லா புவாத்துங்கிறது ஒரு பெமினைங்கிற பொருளா இருக்குன்னா எல்லேலா அப்படிங்கிறாங்க. இட் இஸ் தேர். வி அப்படின்னா உங்களுக்கு தெரியும். எஸ், மேத்ருங்கிறது மாஸ்டர். இந்த மேத்ருங்கிற வார்த்தையை நம்ம முதல்ல எங்க படிச்சோம் ஞாபகம் இருக்கா? முதல்ல எங்க படிச்சோம் மேத்ரு? நோத்ரு மேத்ருன்னு சொல்லிட்டு சமாதி பிரேயர்ல. ஓகே, அப்போ வி மேத்ரு எல்லேலா இட் இஸ் தேர். தூத் பிராக்னா, பிரார்த்தனா ரெடி,
ஆல்ரெடி அப்படின்னு அர்த்தம். அது இங்க வந்து அந்த எல்லுங்கிறது வந்து ஃபெமினைனா இருக்கிறதுனால தூத்து போட்டு, இதே இல்லா இருந்ததுன்னா தூ பிரேன்னு வரும். அந்த 2 வருது, தூ பிரே மட்டும்தான் வரும். இது தூத்து பிரே. அப்போ அந்த அப்ஜெக்டிவ்லயும் ஃபெமினைன் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். அப்ப அவர் என்ன சொல்றாங்க, அப்போத்லா சாப் யூ தார்தே தி ஜுனூன். அப்போத்லா அப்படின்னு சொன்னா bring it without further delay. இன்னும் வெயிட் பண்ணாம இன்னும் தாமதிக்காமல் அது உடனே கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு ஜுனூன். அப்போ வந்து பாருங்க, அவர் இப்பதான் அந்த பாக்ஸ் தான் இப்ப மெயின். நல்லா ஞாபகம் வச்சுங்க. யாராவது இந்த கதை முன்னாடியே படிச்சிருந்தா தயவு செய்து அவசரப்பட்டு சொல்லுவாங்க ஸ்பாய்லர் பண்ணிடாதீங்க. படிச்சிருக்கலாம், நீங்க அமர கதைகளும் வேற ஏதாவது புத்தகத்துல கண்டிப்பா படிச்சிருக்கலாம். ஆனா அமைதி காக்கவும் முடிக்கிற வரைக்கும் அதுலதான் இருக்கு கதையோட ருசிகரமே. அவர் பிரகாசியம் ல சர்வித்தர் டெபோசா லா புவாத் ஜவால மகாத்மா. பிரகாசியம் உங்களுக்கு அது இங்கிலீஷ் மாதிரியே ப்ரிகாஷன். வித் ப்ரிகாஷன் த சர்வன்ட் டெபாசிட்டர் கேவ் இட் அப்படிங்கிற பொருள்ல வரும். பிளேஸ்ன்னு சொன்னோம். டெபோசாலா லா புவாத் த பாக்ஸ் தவானா இன் ஃப்ரண்ட் ஆஃப் ல மகாத்மா. ஸோ அந்த மகாத்மாவின் முன்னால் அந்த தொண்டர் அதை வைத்தார், அந்த பெட்டியை வைத்தார். பெட்டினா சின்ன பெருசு, ரொம்ப எல்லாம் இல்லை, ரொம்ப பெரிய லக்கேஜ் மாதிரிலாம் இல்லை, பெட்டி. ஜே அனமி கிவி செல்லுலா ப்ரீ எல்லாத்தோனா யூசுப் கிட்ட கொடுக்குறாரு. செல்லிசி லா ப்ரீ அப்படின்னா அதை அவர் எடுத்தார். ப்ரீனா எடுத்தார். ஏ லா தோனா யூசுப் கிட்ட கொடுத்தார். லா தோனா கேவிட், அதை கொடுத்தாரு தமிழ்ல சொல்ற மாதிரி வரும், மறந்துடாதீங்க. இங்கிலீஷ்ல அப்படி வர கேவிட் இந்த லா பின்னாடி போயிடும். இந்த லா தோனா நம்ம இந்திய மொழி மாதிரியே அது இருக்கும், மறந்துடாதீங்க. அப்ப அவர் எதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஜே அனமி கிவி லாபா, ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் தேர் who lives there. எங்க சூர்ல போர் த லா ரிவியர் நீலா. நிலா அது நிலாவா இருக்கணும், நிலாவா இருக்கணும் கண்டுபிடிப்போம். அந்த நிலா நதிக்கரையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வா, வான்னு என்ன அர்த்தம் பிரெஞ்சுல? தமிழுக்கு எதிர்ச்சொல்லா தமிழ்ல வானா கம்னு அர்த்தம், பிரெஞ்சுல வானா போன்னு அர்த்தம். அதுவும் மரியாதை இல்லாம சொல்றது. வனே அப்படின்னு சொன்னா அது வந்து ப்ளீஸ் கம்னு வரும். அது அல்லேன்னு தான் வரும், போகும்போது வார்த்தை வருது. வா போர்ட் லூயி செட் புவார் த மாப்பார். போர்ட் லூயி அப்படி எனக்காக எடுத்து செல், இதை வந்து எனக்காக எடுத்து செல். Go and take this box from me. எங்கிட்ட இருந்து எடுத்துக்கோ. அது என்ன ரொம்ப முக்கியமானு சொல்றாருன்னா, இது நமக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த பெட்டி தான் ஆன்மீக வாழ்க்கை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைவன் நமக்கு அப்படி கொடுக்குறோம், நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்க. வா எப்போர்ட் லூயி செட் புவார் த மாப்பார், என்னுடைய ஒரு பிரதிநிதியாக நீ கொண்டு போய் கொண்டு பே from beyond God frère ne commet point de faute en faisant route. இதுல என்னன்னா, இத வந்து எடுத்துட்டு போ, but take good care brother. frère பிரதர்ங்கிறாரு பாருங்க. ஒரு குரு வந்து சீடனே எல்லாம் கூப்பிடலாம், சகோதரனை உடன்பிறப்பைங்கிற மாதிரி கூப்பிடலாம். டோன்ட் டேக் எனி மிஸ்டேக் ஆன் த வே, இந்த வழியில ஏதோ கமிட் பண்ணிடாத அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு. அப்போ God is ne commet point de faute, ஒரு சின்ன தப்பு கூட பண்ணிடுறாரு. ரூட்னா அந்த பாதையில பயணிக்கும் போது ஒரு சின்ன தப்பு கூட பண்ணிடுறாரு. They from beyond God frère ne commet point de faute en faisant route. Garde soigneusement cette boîte avec toi et remets-la à son destinataire. Okay. Keep this box carefully with you and give it to the man whom it is for. அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. அப்புறம் quand tu reviendras je te donnerai l'initiation. quand tu reviendras, நீ திருப்பி வரும்போது, அந்த வந்து reviendras ஃபியூச்சர், எப்பொழுது திருப்பி வருகிறாயோ அப்பொழுது je te donnerai. இப்ப je donnerai அப்படின்னா I will give. je te donnerai, I will give you. இதோ நான் உனக்கு தருகிறேன், நான் உனக்கு தீட்சை தருகிறேன்.
அந்த உனக்கு ஜெர்த்தனுக்கும் தமிழ் மொழி மாதிரியே இருக்கும். பிரெஞ்சுல இங்கிலீஷ்ல வந்து ஐ வில் தான் வரும். ஓகே, அப்படி போட்டிருக்கு. Une fois encore, la Mahatma répéta ses conseils et décrivit la route que Yusuf devait suivre pour parvenir à la rivière Nila. Une fois encore, once again, encore இன்னொரு முறை. La Mahatma répéta, okay, the Mahatma repeated ses conseils is advices, et décrivit la route. It described the routes. வழியை திருப்பி விளக்கி சொல்றாரு. Que Yusuf devait suivre. That Yusuf should follow. To pour parvenir à la rivière, to reach the Nila river. Yusuf s'inclina au pied de son guru, prit la boîte et partit. அப்போ அந்த நம்ம இதுவும் ஆன்க்ளினா நம்ம படிச்சிருக்கோம். அந்த சமாதி பெயர்ல நோனோஸ் ஆன்க்ளினோ அப்படின்னு படிச்சிருக்கோம். அதான் இங்க ஆன்க்ளினா அப்படி மூவ் பண்ணி ஓ பிஏனா கால்கள். நம்ம பிஏ எல்லாம் படிச்சுட்டு வந்தோம் பிக்சர் புக்ல. டு த ஃபீட், அதுல வந்து வணங்கி ஆஃப் த குரு, த சோம் குரு, ஆஃப் ஹிஸ் குரு, ப்ரீ லபுவாத், took the box, a party and left. இப்போ தனசேன் ஐயா, நீங்க ஒரு சின்னதா படிங்க, அப்புறம் நான் வேற யாரையும் கூட படிக்கிறேன். இங்கிலீஷ்ல படிக்கிறது 4 years படிங்க. தனசேன் ஐயா, you are available? Yes sir, yes sir. படிங்க 4 years. 4 years. 4 years went by thus until one morning Junun sent for Yusuf and for the first time questioned him. Why have you come here? Without a second thought, Yusuf answered, to receive religious initiation. Junun said nothing. He called a servant and asked him, have you prepared the box as I asked you? Yes, master. It is there, quite ready. Bring it without further delay, said Junun. With great care, the servant placed the box before the Mahatma. He took it and gave it to Yusuf. I have a friend who lives there on the banks of the river Nila. Go and take the box to him from me, but take good care, brother. Don't make any mistake on the way. Keep this box carefully with you and give it to the man whom it is for. When you come back, I shall give you initiation. Once again, the Mahatma repeated his advice and described the route Yusuf had to follow to reach the river Nila. Yusuf bowed down at his guru's feet, took the box and started on his way. Thank you, sir. ஏன்னா அது வரைக்கும் தான் படிச்சேன். அடுத்து நம்ம படிப்போம். இதுலதான் இதுதான் அந்த பெட்டி வாங்குறது ஒரு கதை. அந்த பெட்டி என்ன அதுதான் கதையோட இதுவே. அது நமக்கு கிடைத்த ஒரு வாழ்வு. அது ஆன்மீகமா நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறது அந்த கதையில. Cette retraite était bien loin où vivait l'ami du Mahatma, et dans ces temps-là, il n'était point de voiture ni de chemin de fer. அப்போ அந்த ரெட்ரீட், அந்த ஆசிரமம் சொல்லலாம் இந்த இடத்துல, அது அந்த மகாத்மாவுடைய நண்பர் இருந்த இடம் வந்து ரொம்ப தூரம். ஊ விவே லமி, ஊனா வேர் விவே வாஸ் லிவிங், லமி தி மகாத்மா, மகாத்மாவின் நண்பர் வாழ்ந்த இடம் அது ரொம்ப தூரம். இந்த அந்த காலங்களில்
Il n'était point de voiture. There was not even any voiture, no cars. Neither chemin de fer. Chemin de fer அப்படின்னா chemin வழிகள் ஒரு பொருள். The fer அப்படின்னா ferனா ஃபெரஸ்ங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க, இரும்புன்னு இருக்கும். அப்ப இரும்பு பாதை இல்லைன்னா அது என்னவா இருக்கும், யாராவது சொல்ல முடியுமா? ட்ரெயின் கிடையாது, காரோ ட்ரெயினாலாம் இல்லை, அப்ப நடந்துதான் போயிருப்பாரு. ஓகே, யூசுப் மாஷா தோங்க். தோங்க்னா சோ பின்னாடி வந்திருக்கு. ஆகையால் காரோ இதோ இல்லாதனால, பஸ் கார் எதுவும் இல்லாதனால யூசுப் வந்து நடந்தேதான் போனார். இல் மாஷா தூத்ல மாத்தினே வி லப்ரே மிதி. அப்ப வந்து ஹி வாக் ஹோல் மார்னிங். மாத்தினேனா மார்னிங். நல்லா கவனிங்க. இப்ப நம்ம எல்லாம் சினிமாவுக்கு வந்து மேட்னி ஷோ பாக்குறோம்னா நம்ம எதை சொல்றோம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் சொல்றது மேட்னி ஷோன்னு ஒரு வார்த்தை சொல்றோம். சினிமா தியேட்டர்ல எல்லாம் மேட்னிக்கு போயிருக்கோம்ப்பா. ஒரு ஃபர்ஸ்ட் ஷோமோ செகண்ட் ஷோங்கிறதெல்லாம் எதை சொல்லணும்னு யோசிச்சு பாருங்க. யாராவது சீக்கிரம் பதில் சொல்லுங்க, ஏன்னா ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு. மேட்னி தான் சொல்லுவோம் சார். மேட்னி போறோம்னு தான் சொல்லுவோம். நான் கேட்கிற கேள்வி மேட்னின்னு சொல்லுவோம், அது பொருள் என்னன்னு கேட்கிறேன். மதியம் இது அர்த்தம் அப்படிங்கிற பொருள்ல வருது. நம்ம அப்படி நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஷோ அப்ப ஆக்சுவலா மேட்னி தான் ஃபர்ஸ்ட் ஷோ, இல்ல 11:30 போனோம் அதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ, அதெல்லாம் சொல்லல. அதெல்லாம் மேட்னின்னு சொல்லிட்டு ஈவினிங் இருக்கிறதா ஃபர்ஸ்ட் ஷோ, நைட் தான் ஒரு செகண்ட் ஷோ சினிமா போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நைட் ஷோவை தான் செகண்ட் ஷோ இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் மால்ல வேற மாதிரி போயிடுச்சு, தியேட்டர் எல்லாம் ஸ்கிரீனா மாறிடுச்சு, அதெல்லாம் வேற. என்ன சொல்லலாம், அந்த மேட்டினிங்கிற இந்த வார்த்தை தான். மாத்தினே அப்படின்னா மார்னிங் டைம், டே டைம் அர்த்தம். மார்ஷா தூத்ல மாத்தினே, அப்ப வந்து காலையில இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் கேக். அதுக்கு பிறகு இது வந்து ஒரே நிமிஷம். ஆமா, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் மதியம் வந்தது. இல்ல ஷாலர், இது வந்து கண்டிப்பா இது ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குங்கிறது தான் பொருள். இல்ல ஷாலர் ரயோனே பாத்து அந்தாஸ். சூடு வந்து அந்த சூரிய கதிர்கள் வந்து எங்கும் பார்த்துன்னு எவ்ரிவேர். ஆந்தாஸ் ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, நடந்து போனா அந்த வெயில எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. இல்ச சாந்தி ஃபாத்திகே. ஸோ ஹி ஃபெல்ட் ஃபாத்திகேன்னா ஃபட்டிக் அப்படின்னா டயர்டு, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. யூசுப் சசி donc à l'ombre de vieille arbre au bord du chemin pour se reposer un peu. அப்ப சசினா உட்கார்ந்துக்கிறது. யூசுப் அமர்ந்தார். எங்க தோங்க்னு சோ, இங்க வந்து தோங்க், அங்கே தோங்க் பின்னாடி வந்து, இங்கே தோங்க் பின்னாடி வந்து. ஆகையால் அவர் ரொம்ப தளர்ச்சி விட்டதால் அவர் கீழே உட்கார்றாரு. எங்க ஆல் ஓம்புரு. ஓம்புரு அப்படின்னு சொன்னா நிழல். விஐ ஆர்பு, அது வந்து ஒரு ஓல்டு ட்ரீ. ஆர்புன்னா மரம், பழைய மரம்னா ஒரு உயர்ந்த மரமா இருக்க வாய்ப்பு. போர்தி ஷமனா அந்த பார்டர் ஆஃப் த வேன் வரும். இதுக்குதான் மேல வந்து ஷம இந்த ஃபேர் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த இதுல வந்து அங்கேயும் ஷமங்கிற வார்த்தை இருந்துச்சு. போர்தி ஷமனா இது வந்து ரோட்டோரத்தில் இருந்த ஒரு புதிய மரத்தின் கீழ் அமர்ந்தார். பூர் எதுக்கு அமர்ந்தார்? பூர் ரெப்போசே கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னு உட்கார்ந்தார். ஓய்வு எடுத்தா என்ன கதை நடக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. பெட்டியோட பெரிய லக்கேஜ் எல்லாம் இல்ல, ரொம்ப சின்ன பெட்டி. நம்ம வேணா குங்குமச்சிக்குடி மாதிரி அந்த மாதிரி ஒரு சின்ன பெட்டி ஞாபகம் வச்சுக்கல. இவ்வளவு பெருசு வேற வைக்கணும் அதிகபட்சமா, ரொம்ப எல்லாம் இல்லை. ஆனா தூத் பத்தின்னு சொல்றாரு. அப்ப இவ்வளவுதான் இருந்தது, ரொம்ப சின்னது. தூத் பத்தி. அதே புக்கா இருந்ததுன்னா தூ பத்தி தான் சொல்லுவோம். இல்ல லீவ் எத்தே தூ பத்தி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒன்று ஆல் சோ ஸ்மால் இருக்கும். லெத்தேப்பா ஃபெர்மே ஆர் கிளஃப். லெத்தேப்பா ஃபெர்மே, ஃபெர்மே நமக்கு தெரியும். ஊப்ரீனா ஓப்பன், ஃபெர்மேனா க்ளோஸ். லெத்தேப்பானா இந்த பாக்ஸ். இல்லைன்னா இட் வாஸ் நாட் லாக்ட். ஃபெர்மே ஆர் கிளஃப்னா கிளே அப்படின்னு சொல்லுவாங்க, சில கிளஃப்னு சொல்றாங்க. கிளஃப்னு சொன்னா கீ, அது பூட்டப்படவில்லைன்னு. The box was not
லாக். ஓகே, இப்போ ஒரு நிமிஷம் வசந்தாம கொஞ்சம் ஸ்கிரீன்ல தெரியுது மட்டும் படிக்க, நான் ஒரு செகண்ட் வந்துடுறேன். சார் இங்கிலீஷ், ஆனா இங்க இங்கிலீஷ் இல்ல. பிரெஞ்சு தான் படிக்க சொல்றேன். இல்ச சாந்தி அதுவா? ஆமா ஆமா. இல்ச சாந்தி ஃபாத்திகே யூசுப் சசி donc à l'ombre d'une vieille arbre au bord du chemin pour se reposer un peu. அப்போதுமா நன்றி. அப்போ வந்து இந்த இதுல வந்து கிளேன்னு தான் சொல்லணும். கிளெஃப்னு சொல்லக்கூடாது, கிளேன்னு சொல்லணும். கிளேன்னா சாவின்னு அர்த்தம். சாவியால் மூடப்படவில்லைன்னு அர்த்தம். சாவியில மூட முடியாது, பூட்டப்படவில்லைன்னு அர்த்தம். தையர்னா பியான். அது மட்டும் இல்லாம யூசுப் நீ அவைப்பா மேம் தி கார்டு. அப்ப பூட்டப்படாம இருக்கும் போது அது வந்து இன்னமும் பாத்தீங்கன்னா அது என்னன்னு கவனிக்கல யூசுப், அது என்னன்னு பாக்கல. அதனாலதான் பேர் என்ன போட்டிருக்குன்னா யூசுப் நீ அவைப்பா மேம் பி கார்டு. பி கார்டு அது என்ன ஏதுன்னு அவன் கவனிக்கவே இல்லை. இது மட்டும் இல்ல, கூட்டப்படலை, என்னன்னு பார்க்கல. சோ குரு நீ அவை ஜமாந்தே இந்த போர்த்தே புவார் ஏ இல்லத்தே பார்த்தி சா போசே தோத்ரு புஷ்டு. அப்போ வந்து அவரு கொண்டு போய் கூடுன்னு சொல்லிட்டாரு, இதை எடுத்துட்டு போர்த்துக்கு போன்னு சொன்னாரே தவிர இவரு எந்த கேள்வியும் கேட்காம வந்துட்டோம். அதுக்குள்ள என்ன இருக்கு, முக்கியமான ஏதாவது டாக்குமெண்டா எதுவா என்ன ஒண்ணுமே கேட்கணும். ஓகே, இப்போ வசனாமா நீங்க வந்து இங்கிலீஷ்ல படிச்சிருங்க. எது வரைக்கும் அவர் படிச்சாரு? நம்ம படிச்ச இடம் தெரியல சார். சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்னும் மேல போகணும் சார், இன்னும் மேல போகணும். ஏன்னா அவரு இங்க இருந்தா ஓகே. நம்ம வந்து முதல்ல பிரெஞ்சு முடிச்சிருவோம், ஏன்னா நேரம் கருதி நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி ஃபுல்லா இங்கிலீஷ்ல படிப்போம். Mais maintenant, dans le repos de l'après-midi, Youssouf se mit à songer. Après, now, அமைதியா உட்காந்து யூசுப் வந்து அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. யூசுப் maintenant dans le repos de l'après-midi, Youssouf se mit à songer. Songer அப்படின்னா கொஞ்சம் அப்படியே அமைதியா இருக்காரு. ஆனா மனசு இருக்கே, நம்ம மைண்ட் படிக்கிறோம். யூசுப் சமி இல்லவே ஆனா வந்துட்டு எஸ்பிரிட் அவரோட ஸ்பிரிட்ங்கிறது அது வந்து தூத்தா லசீர். அது வந்து சும்மா இருக்கல, அது ஏதோ ஒண்ணு சும்மா இருக்குமே. பியரா dans ces cas-là c'est l'idée de quelques bêtises devient à traverser la tête. அப்ப எப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து கண்ணு முன்னாடி பெட்டி வேற இருக்கு, அதனால மனசு சும்மா இருக்க முடியாது. சொல்லுவாங்கல்ல, ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க்ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு பெத்தீஸ்னும் பீஸ்ட்ங்கிற வார்த்தை வரும். ஒரு மாதிரி குறும்புத்தனம். அதாவது இங்க சொல்ற his eyes fell, tomberno fell அர்த்தம். So his eyes fell on the box. It's me அதான் இப்பதான் பொட்டியே பாக்குறான். Joli boîte. It's a very beautiful box. Tiens, on dirait qu'elle n'est pas fermée à clé. Barba, இது பார்த்தா ஒரு பொட்டி இன்னமும் அழகா இருக்கு. ஆனா இது பார்த்தா காலியா இருக்க மாதிரி தெரியுது. யாரோடவோ இது ஆன்ல இருக்க மாதிரி இருக்கு. மியூட் பண்ணிடுங்க. தரிசனையா உங்களோடதான் மியூட் பண்ணிடுங்க. சாரி. Césia tombe donc il se mit une jolie boîte. Tiens, on dirait qu'elle n'est pas fermée à clé. இது வந்து பூட்டப்படல. கம்மே லெஜர்னா காலியா இருக்கு, அவ்வளவு லேசா இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமில்லாத பட்டியை பேர் என்ன கொடுத்துருக்காங்க. பத்தில் கிள்ளியே quelque chose là dedans, ஏதோ உள்ள இருக்குமா. சி லெஜர்
சோ லைட் லெஜர்னா லைட்னு அர்த்தம். இந்த சி நம்மளே சொல்லிருக்கோம் இஃப் வரும், இந்த இடத்துல சோ லைட் அப்படின்னு இருக்கும். எல்லை பத்தாத்து வீத், ஒருவேளை அது காலி வீதுன்னா காலின்னு இருக்கும். எல்லை பத்தாத்து வீத் ஒரு கொட்டியே காலியா இருக்குமா அப்படின்னு பாக்குறாரு. அவர் பார்த்துட்டு இங்கதான் யூசுப் தாண்டி இல்லாம கபூர் லூவி, அப்போ அந்த கையை வைக்கிறார் திறக்கலாம் அப்படின்னு. இல்ஸ் ராவிசா சுத, திடீர்னு ஒரு இது ஞாபகம் இருக்கு. ஓகே, அப்புறம் என்னடா நான் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்குள்ள சாரி ராவிசா சாரி राविसा सुधन नो प्लान feed walk के लिए हवे सावधान से द्वार सनमा रगात ना பார்க்க கூடாது. அது திடீர்னு ஞாபகம் அது பிளான் ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். வீது அப்படின்னா காலியா இருக்கு. அது நிறைய இருந்தாலும் பெட்டி நிறைய இருந்தாலும் சரி, பெட்டி ஒன்றுமில்லை இருந்தாலும் அது என்ன உள்ளுக்குள்ள இருப்பது எனக்கு must not see. குரு தேமாந்தி இதெல்லாம் சொன்னி அவர் கொண்டு போய் கொடுக்குற சாஃப்ட் நியூஸ். அதுக்கு மேல எதுவுமே சொல்லல. பாரு உள்ளுக்குள்ள என்ன இருக்கு பாருலாம் சொல்லல. ஏசே தூ சத்தியமா ரெகாத், இது மட்டும் தான் நான் பண்ணுவேன். நான் பார்ப்பேன், இந்த வேலையை பார்ப்பேன் தமிழ் சொல்லுவேன். அது மட்டும் தான் நான் பார்ப்பேன், மற்றபடி எதுவும் பார்ப்பேன். தன்னை துவா மாக்கிப்பே ஊத்து, நான் வேற எதுவும் செய்ய மாட்டேன். ஆனா மனசு கேட்குமா? பாந்தோம் கேட்கத்தோம் யூசுப் ரெஸ்தா அசி tranquil. கொஞ்ச நேரம் யூசுப் அமைதியா இருக்கான். ரெஸ்தே tranquil. ஆனா தலைப்புல அமைதியா இருக்க முடியல. இட் இஸ் ஸ்டில் தேர். இந்த துஷூர்னா யூஸ்வலா ஆல் அர்த்தம், இந்த இடத்துல இது ஸ்டில்னு அர்த்தம். ஸ்டில் த பாக்ஸ் இஸ் தேர். சூசேசியர் கண்ணு முன்னாடி கண்ணு கீழே இருக்கு. யூ ஜாலி புவாத், அழகான பெட்டி. எல்லாம் லேர் பியா வீத், அது காலியா தான் இருக்கிற மாதிரி தோணுது பார்த்து. ஏர்னா இந்த இடத்துல காட்சிங்கிற பொருள்ல அது போல் தோன்றுகிறது. பாசாத்தில் he thought கெல் மாலி ஒரே இல்ல ஊரீர் புவாத் வீத், காலி பாக்ஸ் திறந்தா என்ன பிரச்சனை வந்துடப்போ, இதான் மனசு சொல்லுது. சி ஆன் லவே ஃபர்மே அப்ளே காம்ப்ரண்டே, அது ஏதோ பூட்டி வச்சிருந்தா ஏதோ விஷயம் இருக்குன்னு தெரியும். சரே மால், அதனால இது ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு une gloire qui n'est même pas fermée à clé, ce n'est pas bien grave. இன்னொரு பெருசு கிடையாது. கிராவ்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்துடாது. j'avais juste l'ouvrir un instant puis je la refermerai. நான் ஒரு சின்ன கொஞ்சம் கதை பற்றி திறந்து பார்த்துட்டு உடனே நான் ரெஃபர்மரே அப்படின்னு முடிக்கிறேன். puis je la refermerai, அதே தமிழ் முறை, நான் அதை மூடுவேன், மீண்டும் மூடுவேன். ஓகே, le passé de Yusuf tourné autour de cette voie. இப்படியே அதை பத்தி நினைக்கலாம், திறக்கலாமா வேண்டாமா, திறக்கலாமா வேண்டாமா. Impossible de s'en détacher, impossible de maîtriser cette idée qui s'était glissée en lui. அப்ப அவரோட அதனால அந்த எண்ணத்துக்கு விட முடியல, அதை மாஸ்டர் கண்ட்ரோல் பண்ண முடியும். வையும் பத்தி கூதாய் செல்மோ ஜூஸ்ட் கூதாய், கண்மூடி திறக்கிறதுக்குள்ள பாக்குறான். கூதாய் தான் இந்த விழி மூடி திறக்கிறது தான். இதுல தமிழ்ல எல்லாம் சொல்லுவோம் ஒரு நொடி, அது மட்டும் போதும். Une fois encore, il tendit la main, il la retira encore une fois, puis de nouveau s'assit tranquille. அப்போ இப்படி பார்க்க திறக்கலாமா வேண்டாமா திறக்கலாமான்னு சொல்றோம். அவன் அது அந்த வேங்கிறதும் அந்த அவங்களுக்கு அந்த முயற்சி இருக்கு. ஃபினால்மோ, இந்த எண்ணம் செயலில்லாம வீணா போன எண்ணங்களாவே இருக்கு, அதாவது நடைபெறாத எண்ணங்களா. ஃபினால்மோ ஃபைனலி யூசுஃப்ஸா பெசிதா தூஸ்மோ தூஸ்மோ லூவ்ரி லப்வார். அப்போ முடிவு பண்ணிட்டு தூஸ்மானா ஸ்லோலி. யூஸ்வலா நம்ம தூஸ் மேல இது பேசுவோம், ஸ்வீட்டுன்னு வரும். இந்த இடத்துல தூஸ்மானும் ஸ்லோலி. பாண்டிச்சேரியில ஸ்லோலிங்கிறது பொறுமையா அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற ஊர்ல மெதுவா, ரொம்ப மெதுவா தூஸ்மோ லூவ்ரில பூ. இது அது கதை அப்பன் அப்படின்னு கதை அது திறந்த ஒண்ணு டப்புன்னு ஒரு சொல்லும். இவன் பத்தி சூடி சோதா அல்ல திஸ்பாரியும் பத்தி சூரி அப்படின்னா ஒரு சுண்டலிலையும் ரொம்ப சின்னதாகும்.
சூரியனாலே சின்னது, சுண்டலினாலும் அதுலயும் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதான், ரொம்ப குட்டி சுண்டலியா இருந்திருக்கும் போது. சோதா லேர்னா சோதானா குதிச்சு அது காத்துல தாவி disparu காணாம போயிடுச்சு. Pauvre souris, étouffé dans sa boîte, elle n'avait pas perdu une seconde pour sauter vers la liberté. இவ்வளவு நேரம் அது பெட்டிக்குள்ள அது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கு மூச்சு முட்டி இருந்திருக்கும். அதனால ஒரு செகண்ட் கூட இல்லவேப்பா perdu une seconde, ஒரு செகண்ட் வினாடி கூட அது வீணாக்க விரும்பலையா. perduனா லூஸ் பண்ணது. ஒரு sauter vers la liberté, சுதந்திரத்தை நோக்கி குதிப்பதற்கு ஒரு வினாடியை கூட அந்த சுண்டலி வீணாக்கவில்லை. இப்ப எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க மக்களே. பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? ஒரு சுண்டலி தான். ஓகே, இப்போ அது ஓடி போயிடுச்சு. இதுதான் இந்த கதையோட இது. இப்ப பாருங்க, இது கதையோட மெயின் பாயிண்ட்டுக்கு வரும். ஏன் மாரல் அந்த ஸ்டோரி இப்ப வர போற பேராகிராஃப். யூசுப் confondu அப்படின்னா confondu கன்ஃபியூஸ். யூசுப் வாஸ் கன்ஃபியூஸ். Il ouvrit les yeux tout rond, regardez, la boîte restait vide. அவன் கண்ணு திறந்து பார்க்கலாம், கண்ணு முழிச்சு பார்க்கலாம். ஐயோ, இப்ப வந்து பெட்டி காலியா போச்சு. இப்பதான் உண்மையா காலியாரு. அப்போ அவனுடைய கேர்ங்கிறது ஹார்ட், சமி பாத்ரு கிறிஸ்துவோ ரொம்ப சோகமாக துடிக்க தொடங்கியது. Ainsi, le Mahatma n'avait envoyé qu'une souris, une toute petite souris. அப்ப வந்து நவேக்யூ நான் சொல்லியிருக்கேன் ஒல்லி. இது வந்து ஒரே ஒரு சுண்டலி மட்டும் அனுப்பிச்சிருக்காரு. toute petite souris, குட்டி சுண்டலி. Et je n'ai même pas sur la portée saine et sauve jusqu'au bout. முடியும் வரைக்கும் இந்த சுண்டலை என்னால காப்பாற்ற முடியல. Voilà que j'ai commis une faute grave. Commis the committed. I committed a very worst mistake, a grave mistake. Que faire maintenant? இதுதான் நம்ம பண்ணோம். இப்ப தப்பு பண்ணிடுவோம், இப்ப என்ன பண்றது அப்படின்னு உட்காந்து. Que faire maintenant? Yusuf était plein de regrets. இந்த பிளான்னாலும் முதலே பார்த்தோம், வீடுக்கு ஆப்போசிட் பிளான் இஸ் ஃபுல் ஆஃப் ரெக்ரெட்ஸ். ஒரே மனம் பூரா வருத்தமா. இன்னியாவே ரியன் affaire maintenant. அவனால இனி ஒண்ணும் பண்ணவும் முடியாது. ஏன்னா அவன் துள்ளி ஓடி போய் பிடிக்கலாம் முடியாது. அவன் il tourna autour de l'arbre, அவன் il regardait sur la route. அந்த இந்த வீங்கிற சொல்லும் இந்த வேங்கிற சொல்லும் ஒரே மாதிரி எழுத்தும் உச்சரிப்பும் இருக்கும், பொருளும் அதே தான். இங்கிலீஷ்லும் he tried in vain அப்படின்னா அந்த முயற்சி வீணானதுங்கிறதுக்கும் அதே வார்த்தை பயன்படுது. ஸோ வந்து அது மேல அங்கே இங்கேயும் மரத்தை பாக்குறோம், அந்த ரோட்டை பாக்குறோம், கண்டிப்பா பார்த்து புரியுதுங்களா? எங்காவது எழுது petite souris c'était belle et bien enfouie. அது சூப்பரா ஓடி போயிடுச்சு. Une main tremblante, Yusuf referma le couvercle et consterné reprit sa route. அந்த பெட்டியை மெதுவா மூடிட்டு திருப்பியும் அவர் ரோட்டை எடுத்துக்கிறார். Lorsqu'il arriva la rivière Nila, chez l'ami de son maître, Yusuf lui tendit le présent du Mahatma et silencieusement restait dans un coin à cause de sa faute. ஆனா நிலா அதுக்காக அந்த போகாம இல்லை, இது காலி பெட்டியை கொண்டு போகணும்னு நினைக்கிறார். அங்கேயே கொண்டு போறாரு. அவருடைய ஷே லமினா வீடுன்னு இருக்குங்க, அந்த நண்பரின் வீடு. அவருடைய குருவின் நண்பரின் வீட்டுல போனாரு. யூசுப் லூயி தாண்டி லெப்ரசம் தி மகாத்மா. அப்ப அவருக்கு அதை கொடுத்துட்டாரு. சிலாசியமோ ரெஸ்டா, ரொம்ப சைலண்ட்லி ரெஸ்டட் ஒரு மூலையில நின்றுட்டாராம். எதுக்கு அவருடைய தவறுக்காக அந்த மாதிரி கூறி நிற்கிறார். அவர் அந்த நண்பரும் ஒரு பெரிய முனிவர் மாதிரி, ஒரு பெரிய ஞானி. பார்த்த உடனே என்ன நடந்துச்சுன்னு ஒரு எல்லாம் என்ன நடந்தது. நான் இதெல்லாம் டீட்டெயிலா ஒவ்வொரு வார்த்தையா நான் கதையை மட்டும் சொல்லிடுறேன். ஒவ்வொரு சொல்லும் விளக்கம் வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். Bien Yusuf, dit-il en s'adressant au jeune aspirant, tu as donc perdu cette souris. Mahatma Junu ne te donnerait pas d'initiation. Je le crains bien,
car pour être digne de la suprême connaissance, il faut avoir une parfaite maîtrise de son mental. இதுதான் இங்க இருக்கிற பாயிண்ட். அதாவது மகாத்மா ஜூடன் வந்து உனக்கு தீட்சை கொடுக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு அந்த அச்சம் இருக்குது. காரணம் பிகாஸ் pour être digne de la suprême connaissance, to be deserving to have the supreme knowledge, il faut avoir une perfect maîtrise de son mental. So one must have the perfect mastery of your mind. மனதை கண்ட்ரோல் பண்றது இருந்தாலும் அவனுக்கு தீட்சையை கொடுக்க முடியும். So maître avait bien quelques doutes sur ta force de volonté. C'est pourquoi il a eu recours à cette petite ruse pour te mettre à l'épreuve. உங்க குருவுக்கு அந்த சந்தேகம் இருந்திருக்கு, தூத்துக்கு சந்தேகம். அதனாலதான் இந்த மாதிரி சின்ன வேலையை கொடுத்தாரு, அதை ஒழுங்கா பண்றியான்றது அது ப்ரூவ் ஆயிடுச்சு. அவருக்கு சந்தேகம் உண்டாயிடுச்சு. எக்ஸாம் மாதிரி Et si tu n'es pas capable d'accomplir une chose aussi insignifiante que de garder une petite souris dans une boîte, comment voudrais-tu garder de hautes pensées dans ta tête, de connaissances dans ton cœur? இதுதான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒரு சுண்டலை உன்னால காப்பாற்ற முடியலன்னா வந்துட்டு ஒரு உயர்ந்த எண்ணங்களையும் உன்னுடைய தலையிலும் ஒரு பெரு ஞானத்தை உன்னுடைய இதயத்திலும் நீ எப்படி காப்பாற்றுவாய் அப்படின்னு கேட்கிறேன். இல்லையாப்பா the shows as in the font யூசுப். அப்ப எதுவுமே பார்த்தீங்கன்னா ஏதோ முடியாத எனக்கு இன்சிக்னிபிகன்ட் எதுவுமே கிடையாது. யூசுப் ரத்ரூன் auprès de ton maître, உன்னுடைய குரு கிட்ட போ. அப்புறம் la fermeté de caractère, la persévérance, அது வந்து கேரக்டர் இது பண்ணி விடாமுயற்சியை கை கொள்வாயாக. Sois digne de confiance pour devenir un jour le vrai disciple de cette grande âme. அப்ப இந்த கிராண்ட் ஆம்ங்கிறது நம்ம மகாத்மான்னு சொல்றோம். இந்த மகாத்மான்னு சொல்றது ஆத்மா, கிராண்ட்ங்கிறது கிராண்ட் ஆம்னா மகாத்மா. அப்போ அவருக்கு உண்மையான கொஞ்சம் இருந்து அந்த உண்மையான அந்த மகாத்மாவுக்கு உண்மையான ஒரு சீடனாக மாறுவதற்கு முயற்சி செய், அதற்கு தகுதியுள்ளவனாக மாறிக்கொள். பித்தியஸ்மோ ரிசூப் ரத்துனோ auprès du மகாத்மா. பித்தியஸ்லி தான் நம்ம பரிதாபமா அவர் மகாத்மா கிட்ட திரும்பி வராரு. லூயி ராகோட்டா சாஃபூர் அவர்கிட்ட தன்னுடைய தப்ப சொல்லிட்டாரு. நரேட்டர் யூசுப் Louis dit celui-ci, tu as perdu une merveilleuse occasion. So you have lost a marvelous occasion. மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு ஒரு கொடுத்தா அதை நீ வந்து குறைத்து விட்டாய். Je t'ai donné à garder une souris sans valeur et tu n'y as même pas réussi. ஒரு மதிப்பே இல்லாத ஒரு சுண்டலியை வந்து ஒரு பாதுகாப்பா கொடுத்தேன், ஆனா அதை கூட உன்னால ஜெயிக்க முடியல, அதை கூட உன்னால Comment donc voudrais-tu garder le plus précieux de tous les trésors, la vérité divine? அப்ப நான் வந்து ஒரு ட்ரெஸார்னா ட்ரெஷர் இருக்கும், பொக்கிஷங்களை précieux de tous les trésors, அது ஆன்மீக பொக்கிஷங்களையோ இல்ல இறை மெய்ப்பொருளையோ பற்றி எப்படி நீ காப்பாற்றணும்? ஒரு சில il faut avoir la maîtrise de soi. அதற்காக நீ உன்னை கட்டுப்படுத்த வேண்டும். Va et apprends. Go and learn. Apprends à être le maître de ton mental. அப்போ வந்து try to control your mind. Car sans cela, rien de grand ne peut être accompli. Without that, nothing can be accomplished. Nothing can be done. எதுவுமே செய்ய முடியாது. Yusuf partit entre la tête baissée, et de l'eau, il n'a plus qu'une pensée, devenir maître soi. அப்ப அவர் திரும்பிட்டு அவர் தலையத்தை குளிச்சுட்டு போறாரு. அப்புறம் ஒரே ஒரு மண்ணு, நான் வந்து devenir maître soi, மாஸ்டர் ஆகணும். pendant des années et des années, ஆண்டுகள் ஓடி போயிருந்தேன். Il fit there and la sable effort, கொஞ்சம் கூட தளராத முயற்சிகள். Il se livra à une dure et difficile தபஸ்யா, ஒரு
லீவ்ரானா லிப்டட்ங்கிற மாதிரி ஒரு ரொம்ப கடுமையான தவத்தை செய்தார். ஃபினான்னு ரெயூசியா ஏத்துறதுல மேத்ருத சார்ந்தாச்சு. கடைசியில் அவர் தன்னுடைய இயல்பை ஆட்கொண்டார் சொல்லுவோம். ஹலோ பிளான் த confiance யூசுப் ரவன் ஒப்பே த சோ மேத்ரு. திருப்பியும் அந்த அவருடைய குருவை நோக்கி அவர் வந்தார். த மகாத்மா ரெஜுயி ஈமோ ரிஸ்வா த்ரூவே பிரே அவர் அடியமாகிவிட்டார், ஆயத்தமாகிவிட்டார் அவர் கண்டுபிடிச்சார். ainsi que Yusuf reçut du Mahatma Junu la grande initiation. அதனால மகாத்மா ஜுனூன் கிட்ட வந்து பெரிய அந்த தீட்சையை அந்த யூசுப் பெற்றுக் கொண்டார். தேசானே பாசர் தேசானே ஆண்டுகள் போயின, பல ஆண்டுகள். யூசுப் கிராந்தி சாஷஸ் அவர் வந்து ஞானத்திலும் கட்டுப்பாட்டிலும் அவர் வளர்ந்தார். கிராந்திலும் வளர்ந்தார். Dans the plus rare et the plus grand parmi les saints de l'islam. அப்ப முஸ்லிம்கள்ல இந்த யூசுப் வந்து மிகப்பெரிய ஒரு சித்தராக வந்தார், முனிவராக வந்தார். இதோட அந்த கதை முடியுது. இங்கிலீஷ் இதெல்லாம் நம்ம திருப்பி அடுத்த ஒவ்வொரு சொல்லும் விளக்கமாக அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த கதையோட சாராம்சத்தை இது பண்ணியிருக்கேன். இதோட நான் வந்து ரெக்கார்டிங் இருக்கிறேன்.